குடிகாரனிடம் அடிவாங்கிய கீர்த்தி சுரேஷ் மண்டையிலேயே அடிச்சான். நடுராத்திரியில் நடந்த பகீர் சம்பவம். கீர்த்தி சுரேஷே சொன்ன தகவல். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் கீர்த்தி சுரேஷ். தமிழ் தவிர தெலுங்கு மற்றும் மலையாள படங்களிலும் நடித்துள்ள கீர்த்தி தற்போது பாலிவுட்டிலும் ஹீரோயினாக அறிமுகமாகியுள்ளார். அவர் நடிக்கும் முதல் இந்தி படத்தை இயக்குனர் அட்லி தயாரிக்கிறார். அப்படத்திற்கு பேபி ஜான் என பெயர் வைத்துள்ளார்கள். வருண் தவான் நாயகனாக நடிக்கும் இந்த படம் தமிழில் விஜய் நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற தெறி படத்தின் இந்தி ரீமேக் ஆகும். பேபி ஜான் படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது தவிர தமிழில் சைரன், ரகுதாத்தா, ரிவால்வர் ரீட்டா போன்ற படங்களையும் கைவசம் வைத்துள்ளார் கீர்த்தி. இதில் சைரன் படம் ஷூட்டிங் முடிந்து ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது. இந்த படத்தை அந்தோனி பாக்யராஜ் என்கிற புதுமுக இயக்குனர் இயக்கியுள்ளார். ஜெயம் ரவி நாயகனாக நடித்துள்ள இந்த படம் வருகிற பிப்ரவரி 16ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இந்த நிலையில் சைரன் பட ப்ரமோஷனில் பிஸியாக இருக்கும் கீர்த்தி சுரேஷ் தன் வாழ்க்கையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் ஒன்றை பகிர்ந்துள்ளார். அதன்படி ஒரு நாள் நடுராத்திரி தன்னுடைய தோழியுடன் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது குடிபோதையில் வந்த வாலிபர் ஒருவர் கீர்த்தி மேல் கை போட்டாராம். இதனால் கடுப்பான கீர்த்தி அந்த நபருக்கு கன்னத்திலேயே பலார் பலார் என அறைவிட்டு அங்கிருந்து சென்றாராம். பின்னர் கொஞ்ச தூரம் சென்றதும் கீர்த்தியின் தலையில் பலத்த அடி விழுந்துள்ளது. சில நிமிடங்கள் என்ன நடந்தது என்று புரியாமல் இருந்த கீர்த்தி சுரேஷ் திரும்பி பார்த்தபோது அந்த குடிகாரன் தான் தன்னை தலையில் தாக்கிவிட்டு ஓடியதை பார்த்துள்ளார். உடனே தனது தோழியுடன் சேர்ந்து அந்த குடிகாரனை விரட்டி பிடித்து அருகில் இருந்த போலீஸ் பூத்தில் நடந்ததை கூறி அவனை ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து சென்றாராம். அவர் சொன்ன இந்த கதையை கேட்டு கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் மட்டும் திறமைசாலி இல்லை, ரொம்ப தைரியமான பொண்ணுதான்பான்னு சொல்லி அவரோட துணிச்சலை பலரும் பாராட்டிட்டு வர்றாங்க.